இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 25 அதிகாரம் 4 கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல, உம்முடைய பாதை எனக்கு காண்பீங்க, வழி எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அதன் வழியை நடந்து உம்மிடத்தில் வருவேன் என்று கர்த்தரிடத்தில் அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனை நடத்துகிறார். இது அதே தேவன் இப்பொழுதும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்ம உலகத்தில் நான் என்ன செய்யணும், நான் எப்படி போகணும், எங்கே இருக்கணும், எதன் வழியாக கடந்து போகணும், ஜீவ வழி எது அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படின்ற பட்சத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, உன் பாதையை தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே, உன் வழி எது, அந்த வழி எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அதன் வழியாக வருவேன், ஆண்டவரே, அந்த பாதையில் எப்படி நான் நடக்கணும் என்று எனக்கு போதிங்க, ஆண்டவரே, நான் என் மன விருப்பத்தின்படி செய்யாதபடிக்கும் சித்தத்தின்படி நடக்கணும், ஆண்டவரே என்று நாம் கேட்கும் பட்சத்தில் கர்த்தர் தன்னுடைய பாதைகளை அவர் உனக்கு காண்பிப்பார், தன் வழிகளை தெரியப்படுத்துவார். உன் பாதையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் உனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவிப்படுத்தியிருக்கிறார். இதோ அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. கர்த்தர் உன்னை அதில் நடத்தி உன்னை ஆசீர்வாதத்துக்கு நிறைய கொண்டு போவார், கர்த்தருடைய உயர்த்துவார். எனவே கர்த்தருடைய வழியை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய பாதையின் நாம் ஆலோசனையின்படி நாம் நடக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவார். ஆமென்.